இடர்மிகு சூழலிலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் பரிசு வழங்கப்படுகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இடர்மிகு சூழலிலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் பரிசு வழங்கப்படுகிறது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இல்லந்தோறும் இன்பம் பொங்கிட அரசு துணை நிற்கிறது என்ற ஒரு தகவலையும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். ஆட்சி அமைந்தது முதல் மகளிருக்கான விடியல் பயண திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் அளவுக்கு செலவில் மிச்சம், காலை உணவு திட்டம் மூலம் பணிச்சுமை குறைப்பு என்ற தகவலையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். அந்த பதிவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 ரொக்கம் வழங்கி இந்த இடர்மிகு சூழலில் இல்லந்தோறும் இன்பம் பொங்கிட துணை நிற்கிறது திராவிட மாடல் அரசு என்று தனது ட்விட்டர் பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். ஆட்சி அமைந்தது முதல் மகளிருக்கான விடியல் பயண திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் அளவுக்கு செலவு மிச்சமாகி இருக்கிறது. அதாவது இலவச பேருந்து, பெண்களுக்கான பேருந்து பயண திட்டம், காலை உணவு திட்டம் மூலம் பணிச்சுமை குறைப்பு, புதுமை பெண் திட்டம் மூலமாக மாதம் 1000 ரூபாய், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் என பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு நிதியினை கொண்டு தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது திராவிட மாடல் அரசு என்றும், இந்திய மாநிலங்களில் நலன் காக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள ஒன்றிய அரசு தமிழ்நாடு மக்களுக்கு செய்தது என்ன என்ற ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஒன்றிய நிதியமைச்சர் பேச்சுக்கு விரிவான பதில் அளித்திருக்கிறார் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்பதையும் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருக்கிறது. அதுவும் இந்த பேரிடர் காலங்களில் தமிழகத்தில் மிகப்பெரிய 2 பேரிடர்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும், அதே போல தென்பகுதியான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் பாதிப்பை சந்தித்து இருக்கிறது. அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருட்செலவு 37,000 கோடி இரண்டுக்கும் சேர்த்து தேவை என்று அரசு சார்பாக கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் அரசு இவ்வளவு திட்டங்களை செய்து வருகிறது. ஆனால் மத்திய அரசு செய்தது என்ன என்ற ஒரு கேள்வியுடன் முதலமைச்சரின் இந்த ட்விட்டர் பதிவானது இடம்பெற்றிருக்கிறது. இன்று காலை அமைச்சர் தங்கம் தென்னரசும் அரசினுடைய செலவினங்கள் எப்படி இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் என்னென்ன செய்து வருகிறோம் என்ற ஒரு நீண்ட செய்தியாளர் சந்திப்பை அவர்களிடம் இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் மத்திய நிதியமைச்சரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழகத்துக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் நாங்களும் செய்து மத்திய அரசு திட்டங்கள் மூலம் கொடுத்திருக்கிறோம் என்பதும் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் முதலமைச்சரின் இந்த ட்விட்டர் பதிவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.